ஷ்ரெட்டிங்னு பேர்ல நான் ஒரே நாள் 63ல இருந்து 66 கிலோ ஏறின கதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு ஷ்ரெட்டிங் கதையில நாள் 62. இன்னைக்கு கதை காலையில தூக்கத்தை 4:30க்கு ஆட்டோல ஏறினதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நேத்து நைட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கவே 3:30 ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு மொத்த தூக்கமே 1 மணி நேரம் தான். 5:30கே ட்ரெயின்ன்றதுனால நாங்க 4:30கே எந்திரிச்சு ஆட்டோல ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். ட்ரெயின்ல ஏறி உட்காந்ததுக்கு அப்புறம் செம்ம டயர்டா இருந்துச்சு. நேத்து வர சீட் மீல் எடுத்தது ரொம்ப கில்ட்டா வேற இருந்துச்சு. நமக்கு இந்த ட்ரெயின்ல ஃபுட் வேற டிக்கெட் பிரைஸ்ல இன்க்ளூடட்னு சொன்னாங்க. சோ ரொம்ப டயர்டா இருந்துச்சு. ஒரு டீயும் பிஸ்கட்டோட ஆரம்பிச்சேன். என்ன தோணுச்சுன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருந்தாலே இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம்னு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. கூட வந்த நண்பர் வேற ஃபாஸ்டிங்ல இருக்காரு. சோ அவரோட சாப்பாடும் நமக்கு தான். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பிரெட், கேக், பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதுல எந்த மட்டும் சாப்பிடாம கூட வந்த ஃபாஸ்டிங் நண்பரோடதையும் சேர்த்து சாப்பிட்டேன். அதே மாதிரி லஞ்சுக்கு ரைஸ், ரொட்டி, சிக்கன் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதுலயும் எந்த மட்டும் இல்லாம அவந்து சேர்த்து சாப்பிட்டேன். இதுல ஹைலைட் என்னன்னா ஐஸ்கிரீமும் கேர்டும் கொடுத்தாங்க. அது ஒரு 4 டப்பா உள்ள போயிடுச்சு. இவ்வளவு நாள் பார்த்து அளவெடுத்து சாப்பிட்டு இருந்தேன். ஆனா கடைசி 10 நாள் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை பிரேக் பண்ணிட்டேன். இது கண்டிப்பா என்னோட ப்ரோக்ரஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வரும். ஆனா அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போறேன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரிட்டர்ன் பெங்களூர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அங்கிருந்து மெட்ரோ பிடிச்சிட்டு மெட்ரோலயே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். சரி கடைசி சிட் மீலா இருக்கட்டும் ஒரு காஃபி போட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. தூக்கமே இல்லாதனால வீட்டுக்கு வந்தவொடனே குளிச்சு தூங்கிட்டேன். ரைட்டா ஒர்க் அவுட் போட்டுக்கலாம் ஜிம்முக்கு போய் வெயிட்ட பார்த்தா 3 கிலோ ஏறி இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 or 2 kgs ஏறி இருக்கும்ட்டு. ஆனா பார்த்தா 3 கிலோ கிட்ட ஏறி இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல 90% ஃபுட் அண்ட் வாட்டர் வெயிட் தான். நான் போட்டோ ஷூட் பிளான் பண்ணது மார்ச் 15. சோ இப்போ நான் அதுக்குள்ள நல்ல கண்டிஷன் கொண்டு வரணும். நீங்க ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பம்ப் எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டெராய்டு அபியூசர் கூட ஒரு ஜூஸை போட்டு நேற்று நைட்ல இருந்து ஹெவியா சாப்பிட்டு இருக்கிறதுனால டின்னருக்கு 2 ஸ்கூப் வே மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இனிமே வர நாள்ல நான் எப்படி கடினமா இருந்து என்னோட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கம்மி பண்றேன்னு தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.